மல்லிகை முல்லை கொங்கு இருவச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை பறித்து வந்து தன்னுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து ஒரு பக்தனாகப்பட்டவன் தன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை எவ்வாறெல்லாம் பூஜித்து வணங்குவானோ அது போன்று தன்னுடைய தங்கிமார்கள் அனைவற்ற பேரும் திருவடி திருநாமத்திற்கு அடியேன் வந்தனம் கொண்டிருக்கிறோம் அக்கா. தங்கைமார்களா அக்கா ஆகட்டும், எழுந்திருங்கள். இந்த அக்காவுடைய பாதார கமலங்களுக்கு ஆதாரமாக அணி பண்ணினதால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? அக்கா
அதாவது சூரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, நளினவல்லி, ஒய்யாரவல்லி, மலையாள ஜக்கம்மா, என் அன்பு சகோதரிகளே, இந்த அக்காவுடைய பாதார கமலங்களுக்கு நாளொன்று தவறாதபடிக்கு மல்லிகை, முல்லை, இருவாசை, மனோரஞ்சன் சொல்லக்கூடிய புஷ்பங்களை பறித்து வந்து பாதத்தை கழுவி உங்கள் பட்டாடைகளால் துடைத்து இந்த அக்காவோட பாத பூஜை நாளொன்று தவறாதபடிக்கு செய்து வந்ததால் இந்த பூலகில் எத்தனை காலம் நம் ஜனன் எடுக்குமோ அத்தனை காலமும் நம்ம ஒரு வகைத்திலே பிறக்கணும். நான் உங்களுக்கெல்லாம் அக்காவாக இருக்கணும். எப்பொழுதும் எள்ளுக்குள்ள எண்ணெய் போல் இறை பெரியாம நம்ம சகோதரிகளா வாழ்ந்திருப்போம். ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் எண்ணம் போல நீராடு வாழ்வீர்கள் அம்மா. தங்களுடைய திட்டமே பாக்கியமாகட்டும். இருந்தாலும் தங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை ஆகட்டும். என்ன வார்த்தை, ஏது வார்த்தை? அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்து, அதாவது உங்களுடைய தங்கியமார்கள் அனைவற்றை பெரியும் 1000 தாதியமார்களை விட்டு அதி சீக்கிரமாக எங்களை வரவழைத்த காரணம் என்னக்கா? அப்படியா? அடுத்த செய்தியை நீங்க அன்புடனே சொல்ல வேண்டும். வரவழைத்த செய்திய நீங்க வார்த்தை ஒண்ணு சொல்லும் அக்கா. தங்கிமார்களா, நாளொன்று தவறாதபடிக்கு காலை கதிர் முடித்து மலர்களை பறித்து அக்காவுடைய பாதங்களை பூஜித்து வரீங்க. இருப்பினும் நம்மளுடைய கடமை என்ன? நம்மளுடைய ஆரவள்ளி கோட்டை யாருடைய கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு 3 படி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அதனால இன்று நம்ம கோட்டை மீது 3 படி மந்திரத்தை ஓதுங்கள்.
வார்த்தை. நம்மளுடைய ஆரவள்ளி கோட்டை யாருடைய கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு இப்பொழுது 3 படி மந்திரத்தை உச்சரித்தோம். அது மட்டுமல்ல, கல்சேவல் கூவுகிறது, ஆராய்ச்சி மணி அடிக்கிறது, நிச்சயமாக யாரே நம்மளை நோக்கி வருவது போல தெரிகிறது. கழுதை கத்துகிறது. உண்மைதான். அப்படியா? வரட்டும், யார் வருக என்று பார்க்கலாம். ஏங்க, டேய், பணமெல்லாம் எடுத்தோம், பணமெல்லாம் எடுத்தோம். ஆமா, செய்த கட்டளை பிரகாரம். ஆமா, யாரு என்ன யாருன்னு பார்க்க வேண்டும். ஆமாங்க, வேண்டாம். அண்ணவர்களா, நானும் இந்த மதகிரி பீமஜானா, மதகிரி பீமனா என்று பார்க்க வேண்டும். அல்சாவில் கோவிச்சில்லவா? அந்த நேரம் நெருங்கிலக்கே நெருங்கிலக்கே அந்த பட்டணத்துக்கு உள்ளே போகலாம் என்று போகும்போது இதோ மூடுபனி மந்திரம் என் முகமே தெரியாமல் அப்படியே ஒரே இருளாக இருப்பது. என் கையில இருக்கும் கதையாலை ஒரே அட்டியாக அடித்து 6 பார்க்கணும். மூடுபடி மந்திரம் எல்லாம் விலகி விட்டது. மூடுபடி விலகி விட்டது. யார் என்று பார்க்க வேண்டும். என்றுமில்லாமல் நம்மளுடைய மந்திரத்தை உச்சரித்து இந்த கோட்டை யாரு கண்ணுக்கும் தெரியாம மூடி வைக்கும் அல்லவா? ஒரு சூரியனை கண்டா எப்படி பனிமூட்டம் விலகுமோ போல உண்மைதான். இப்போ நம்ம கோட்டையாக பட்டது, அந்த 3 கொடியெல்லாம் விலகி விட்டது. யாரோ நம்மளை நோக்கி வருவது போல தெரிகிறது. யார் என்று பார்க்கலாம்.
கோடா சிங்க முடியாது. எவ்வளவு சூற வெள்ளி மண்டக்கூதி ஏண்டா எவ்வளவு ஆற வெள்ளி ஏன் கூட டேயின்னு கூப்பிட்டீங்கன்னா மண்டை ஆடி போடுவோம். ஆறுகிட்ட பேசுறேன். எவ்வளவு ஆற வெள்ளி என்ன வடக்கம் தேவை? ஆடவனை பார்த்து அவனை இவனை என்ன பேச ஒரு பெண்மணியானவளை ஏண்டி வாடி போடி கூப்பிட நாவடக்கம் தேவை. அடியேன்னா அடிநாக்க அப்படியே அறுத்து விடுவேன். ஆயுதத்தால் உன் குடலை உருவி விடுவேன். ஆணரசு இல்லாமல் பெண்ணரசு கட்டி ஆணுக்கு ஆணாக வீர தீர புஜபல மராக்கிரத்தோடு திறத்திலே மகுடம் தாங்கி கரத்திலே மணிவந்தன மாலை என்று கொண்டு முன்னாடி நிக்கிறனே நான் தாண்ட ஆரவல்லி. இந்த ஆரவல்லியோட பேரை சொன்னா அறுத்த தலை கொக்கரிக்கும். கண்டவர் கலங்கணும், பார்த்து வர பயந்தோடணும். வாய தோறதுனா வாயில எந்த ஒரு அச்சம் இல்லாமல் எங்களுடைய அரமனைக்குள்ள வந்ததும் இல்லாம அடியே அடியே என்று சொல்றிய அடியே அடியே அழைக்கும் நாக்கு அடியோடு அறுத்துருவேன். ஆறு நாக்கு நீங்க அறுக்க முடியாது, நான் அறுத்துருவேன். ஒரு 10 நிமிஷம் போரு. பேர் என்ன? தீரம் தீரம் புஜபலம் பராக்கிரம் மிகுந்த என்னுடைய பெயர் தான் சூரவல்லி. எனக்கு வெக்கமா இருக்கிற என்ன கேட்டு ஜெயிப்பாங்களா? இந்த சூரவல்லி பேரு சொன்னால் சுட்ட தலை எழுதி நின்று கூத்தாடும். சுட்ட தலையே கொக்கரிக்கும் இந்த சூரவல்லி பேரை சொன்னா நீதான் சூரவல்லி. நீ யாருடி? உன் பேரு வீரத்துக்கெல்லாம் சிறந்தவன் இந்த வீரவல்லி. இந்த வீரவல்லி பேரை கேட்டா வெட்டி வீசப்பட்ட விழுதத்தலையும் எழுந்து கூத்தாடும். அப்பேற்பட்ட ஒவ்வொரு பேரையும் கேட்டை ஒவ்வொரு பேரையும் கேட்டை எனக்கு ரொம்ப கொஞ்சம் மாற்றமா தெரியுது. இது கொஞ்சம் மோசமான பொம்பளைங்க நாட்டுங்குது. அதுல நம்ம பூ வேண்டாம் ஒண்ணு ஒண்ணா போலாம். அந்த மேல இடிந்த மண்டை மேல விழுந்த மண்ணோட மண்ணா சாய்ந்தாலும் அந்த பெண்கள் இடத்துல நான் அடிமைப்பட்டு போவேனா? அல்ல அண்ணவர் சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்படுவேனா? எப்படியோ கூட மழை எடுக்க அந்த வீடு மண்டை மேல விழுந்து மண்ணோட மண்ணா சாய்ந்தாலும் அண்ணனுக்கு மழை ஒரு குடும்பம் போக மாட்டோம். அப்படிங்கிற பொம்பளைங்களை பார்த்தா மாதிரியா இருக்குது, வந்துட்டு போயிடலாம். ஒருத்திக்கு வரும்போது பாத்தீங்க. ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்னடா பஞ்சாயத்து உங்களுக்கு? என்னோட நாட்டுல வந்து அதாவது என் மகாராணி என்று பாராமல் பாடி என்றும் போடி என்றும் அடியா என்று அழைத்தல்ல. என்ன யாருன்னு கேட்டல. ஆனா எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம், என்ன ஊரு, எந்த தேசம் எனக்கறிய சொல்லுமாடா.
நாட்டுக்கு வந்து என் நலத்தை விசாரித்தல்ல. நீ யாருடா? உன் ஊரு என்ன பேர் என்ன? வடக்கத்திக்கெல்லாம் வழி மாறி வந்தியா? தெக்கத்திக்கெல்லாம் திசை மாறி வந்தியா? உன் ஊரும் என்ன பேரும் என்ன சொல்லடா சொல். அடியே நான் குருநாதே குருவேலம்மா குந்தமா தேவி ஈண்டெடுத்த பாலனாக 12,000 கஜேந்திர படம் அடித்து பெயரோ பீமசேனன் பீமன் பீமன் சந்திரகுலத்தில் பிறந்தவனா? உண்மை சரியான சந்திரகுலத்திலே உதித்த பாண்டவர்கள். அட உன் பேர் தான் ஊமைனா? காமாலய தருமனுக்கு நேரலையன். அப்படியா தங்கைமார்களா? அக்கா சற்று அந்த பரமாக இருங்க. அடே சண்டாளா, கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்ததை போல நான் விரித்த வலையில் நீயே வந்து சிக்கி கொண்ட. அதனால உனக்கும் எனக்கும் மின்விராதம் பின்விராதம் இருக்கிறது. அப்படியா? ஆமா. அட நீ எப்பெல்லாம் இருக்கிறது. அதனால கணவரை கொன்றாயே 300 மாதத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பக்காசுரனை அன்றே உன்னை எப்ப உன்னை மடிக்கணும்னு இத்தனை நாளா உன்னை வழி மேல விழி வைத்து காத்திருந்தேன். நான் விரித்த வலையில நீயே எனக்கு சிக்கி கொண்ட. இருந்தாலும் நான் ஒரு பட்டத்துக்குரிய அரசி, நான் ஒரு மகாராணி. நான் அதர்ம செயலில் ஈடுபடக்கூடாது. என் நாட்டில என்னோட அனுமதி இல்லாம மலர் பறித்தது முதல் தவறு. சரி, ஒரு மகாராணி என்று பாராமல் வாடி என்றும் போடி என்றும் ஒரு சரியான சந்திரகுலத்தில் பிறந்தவன் பேசும் வார்த்தையா? என்ன தகாத முறையில் ஒரு அரசி என்று பாராமல் அதாவது பேசியது இரண்டாவது குற்றம். என் கணவரையே கொன்றுவிட்டு இன்று என்னோடு யுத்தம் புரிய வந்திருக்கிறாயே, மூன்றாவது குற்றம். அதனால என் நாட்டில் மலர் பறித்தல்ல, நான் வைக்கும் பந்தயத்துல ஜெயம் பெறணும். என்னடி பந்தயம் கொண்டு வாங்கடி, ஏண்டி சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போங்கடி. அப்படியா? அடியா என்ன பந்தயம்மா, ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன? நான் வைக்கும் பந்தயத்திலே நான் தோர்த்து நீ ஜெயிச்சு விட்டா மீண்டும் பந்தயம் இருக்கிறது. அப்படி ஒருவேளை நான் வைக்கும் பந்தயத்திலே
தோல்வி அடைஞ்சா சரி. நீ எனக்கு அடிமை. நீ வைக்கக்கூடிய பந்தயத்துல ஜெயம் பெற்றால் நான் மலர் எடுத்து செல்லலாம். மீண்டும் பந்தயம் இருக்கிறது. அடி எத்தனை பந்தயம் இருந்தாலும் நான் ரெடி. நீ கொண்டு வா. அப்படியா? எடுத்து வாருங்கள். என்ன பந்தயம் இருந்துற போகுது? எத்தனை பந்தயத்தை பாத்துறப்ப என்ன தெரியுமா? அதாவது 1000 கனாபூதங்களுக்கு களிகள்றக்கூடிய கொப்பரை இதை சுத்தம் செய்து பல வருட காலங்கள் ஆகிறது. இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய பெருவிரல் நெகக்கண்ணை மட்டும், அதாவது இந்த கொப்பரையில விட்டு ஒரே சொரட்டா இருக்கணும். அது இருக்கும் தீவில் பத்தெல்லாம் சுத்தப்படுத்தி புது பாத்திரம் போல என் கரங்களில் ஒப்படைக்கணும். இதுதான் என்னுடைய முதல் பந்தயம். சுரண்டு ஒன்றாக இருக்க வேண்டும். பாத்திரம் அப்படியே பல பல முகத்தை பார்த்தா தெரிய வேண்டும். நிச்சயமாக ஏய், அதை தானே செய்ய வேண்டும். நான் இப்போது என் காத்து பட்டால பாத்திரம் சுத்தமாயிரும். நீங்க போயிட்டு வாங்கடி. அப்படியே முதல்ல நக்கு பார்க்கலாம். எதை நக்கத்தான வந்திருக்கிறேன். இப்போதும் ஒன்று கெட்டு போகவில்லை. ஓடி பொழைச்சுக்கோ. தேவையில்லாம வாங்கிட்டு போயிடாத. ஏய், அண்டமே இடிந்து மண்ட மேல விழுந்து மண்ணோட மண்ணா சாய்ந்தாலும் இப்படி முன்னா வைத்தக்கால் இப்படி பின்னா வைக்க மாட்டேன். ஆகட்டும், ஏன் அவசரப்பட? பாண்டவர் குலத்துல விழுத விட்டு பாவியாக போக மாட்டேன். எதிரி வெல்வதென்றா வாடா. ஏண்டா ஒரே ஒரு பாத்திரம். ஆமா, ஏன்டா காத்து பட்டவனுக்கு அப்படியே பழச்சினா இருக்கேன்டா. அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பத்தி எனக்கு வெக்கமாக இருக்குது. வெக்கமா இருக்கு. என்னங்க பத்திரம் இது? 1000 கடாபூதங்களுக்கு ஆமா கடிக்கலக்கூடிய பத்திரம், கடிக்கலக்கூடிய பாத்திரம். அதையே 1000 வருஷம் ஆகுதாமா. சரி, சுத்தம் செஞ்சு இது வேலைக்கு கழுவி. அதனால இதை சுத்தம் செய்தால் சுரண்டு ஒன்னாக இருக்கணும். எல்லாரும் உள்ள விடணும். இப்படி விட்டு சுரண்டு ஒன்னாக இருக்கணும். ஒரே ரவுண்டு பாத்திரம் அப்படியே முகம் பார்ப்பது போல தெரிய வேண்டுமாம். ஒரே ஒரு விஷயங்க. எப்படி? இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலை. ஒரு 10 ஆம்பளைங்களை அடிக்க சொன்னா நீங்க அடிச்சு தூக்கிடுவீங்க. இல்லன்னா ஒரு வண்டி சோறு தூக்கிடுவீங்க. எதுக்குங்க உங்களுக்கு இது? தைரியம் மாறனா? ஒன்னு சண்டை சாப்பாடு ரெண்டுல ஒரு கை. இப்ப இதை பார்த்தே ஆகணுமா? ஆமா, சரி புடித்து. ரெண்டு நானே இந்த காலாயினன் பத்துக்கள் சொரண்டி நானே. பாத்திரத்தை சுத்தம் செய்து விட்டானா என்று பார்த்து அவங்களே பாத்துவாங்க. ஏன் அவசரப்படுற? அப்படியா? எத்தனது? 4. இது 3. 4 3 7. அதை சேர்த்துட்டா 7. புடிச்சிட்டா ஒண்ணு தான் போட போறேன். நாங்கள் வைத்த முதல் பந்தயத்தில் யாருங்க வாடங்க? நாமல் வைத்த முதல் பந்தயத்தில் இந்த கைவன் தோல்வியுற்று விட்டான். கொப்பரைய சுத்தம் செய்தாயா? பாத்திர பழிச்சுட்டு வந்துருக்குமே. நீ ஒரு வாட்டி பாரு. தேய்க்கும் பந்தயத்துல தோல்வியுற்று இருக்கிறாய். தோத்து போயிட்டேன். பார்க்கலாமே இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏன்டா அவசரப்படுறேன்? சரி, நான் அப்பயே சொன்னேன். பொம்பளையில பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது. வா, பூ வேணா ஒரு புண்டை வேணா போலான்னு. எங்கயா பேச்சு புண்டை வச்சு விட்டேன். எப்ப நீ நக்கனது பாரு. ஐயோ தெய்வமே,
உருளைக்கால கேவலமா ஜாலம் பண்ற ஜாலம் ஆறாவடே செம்மறியா ஏய் எங்கடா போயிட்டா உருளைக்கால இந்த போல ஒருத்தன் மந்திரின்னு நான் அப்பயே சொன்னேன் ஒன்ன புண்டை அப்பயே சொன்ன ஒன்ன புண்டை வா போலான்னு பூ வேணா ஒண்ணு வேணா போலான்னு கேட்டியா பேச்சு புண்டைய பொம்பளையில பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா இல்லையா போய் ஊம்பு அறியாத புத்தியாமல் தெரியாமல் தவறு செய்து இந்த ஆற பெண்கள் எடுத்து ஆற வெள்ளி பெண்கள் இடத்துல அகப்பட்டு விட்டேடே நான் என்ன செய்யணும் அடே வீமா வைக்கும் பந்தயத்தில் தோல்வி பெற்றிருக்கிறேன் அதனால உன்னுடைய ஆணைமுத்து கோட்டு அங்க வஸ்திரம் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் பறித்து நான் உன்னை சிறைபிடித்திருக்கிறேன் சிறைபிடித்து தங்கைமார்களா இவனை சும்மா விடக்கூடாது நம்மளுடைய ஏதாவது எல்லார சிறையில வைத்து ஆணைத்தலை போல உள்ள அதாவது கதண்டுகளையும் சிங்கம் தலை போல உள்ள கதண்டுகளையும் விட்டு இவன் அங்கத்தை அணுவணுவாக அப்படியே அதாவது ஒரு ஜல்லடையில் எப்படி கண்ணி எண்ணெயாக ஓட்டை விழுகிறதோ அது போல இவன் அங்கத்தை அணுவணுவா சித்திரவதைப்படுத்த சாவடிக்கணும் இவனை சும்மா விடக்கூடாது அதனால கல்லார சிறையில வைத்து என்ன சொல்ல வர ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயம் வந்து வந்தாங்க 2 மணி தானே ஆட்டணும் ஒருத்தர் ஆட்டி பாத்துக்கிறோமா ஏப்பா இப்படி நாட்டுனா நான் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு நான் போய் சொன்னல பெண்கள் பார்த்தா ஒரு கோவக்காரரா தெரியலாம்னு சொன்னா இல்லையா நீயுமே இப்படி எல்லாம் பேசுகிறேன் ஏய் நான் பேரை விட பலசாலி இப்படி அவன் தோண்டி இருக்கேன் உனக்கு கொஞ்சம் பலசாலி கிளசாலி ஒரே உதையில இட்டு போடுங்க உட்காரங்கல எங்களுக்கு அடிமை உட்காரங்கல உர்றாக்கால இப்பொழுது அடிமைப்பட்டிருக்கிறார் இவன் ஆணிமுத்து கோட்டு அங்க வஸ்திரம் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் மறித்து இப்ப இவனை சிறைபிடித்திருக்கிறேன் அதனால கல்லார சிறையில வைத்து அடிக்க 1000 தாதிமார்கள் நின்று என் தங்கைமார்களும் உடன் நின்று ஒரு அதாவது வாசக்காலில் ஒவ்வொருவராக நின்று சாதனமான முறையில் காவல் புரியணும் கதண்டுங்களை ஏவ விட்டு இவனை கல்லார சிறையில போடுங்க நான் நாளை மறுதினம் வந்து பார்க்கிறேன் கைவனி எழுந்துருடா போடா